Hey singers, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 18. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் ரூஜின் மேயர் கிட்ட போயிட்டு இரண்டு தளபதிகள்ல யாராச்சும் ஒரு ஆளு உங்களோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆனா மேயர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயம் அங்கிள் டியூனுக்கு தெரிய வந்து உடனே மேயரை கூப்பிட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மேயரும் வராங்க. எதுக்காக இந்த ராத்திரி என்ன கூப்பிட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அங்கிள் டியூனும் எனக்கு கொஞ்சம் தங்கம் வெள்ளி நகைகளும் செஸ் போர்டும் கிடைச்சது. இந்த ரெண்டும் ஹீரோயின் கொடுத்ததுக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்னு பாருங்க. மேயர் சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவ நிஜமாவே என்ன வந்து பார்த்தா என்னோட பொண்ணுக்கு அவளோட தளபதிகள் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்டா, ஆனா நம்ம ரெண்டு ஃபேமிலிக்கும் தான் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் அக்ரிமெண்ட் இருக்கே, அதனால நான் அவளை ரிஜெக்ட் பண்ணி விட்டுட்டேன். அவளும் ஓகே அப்படின்னு கிளம்பி போயிட்டா. அவ்வளவுதான், மத்தபடி எதுவும் கிடையாதுன்னு அங்கிள் லியோனும் அப்படியா, அதனாலதான் நடு ராத்திரி உன் வீட்டுக்கு தங்கம் வெள்ளி நகைகள் எல்லாமே வந்துச்சான்னு கேக்குறதுக்கு மேயருக்கு கோவம் வந்துருச்சு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு டியோனும் ஃபர்ஸ்ட் போய் சொல்றத ஸ்டாப் பண்ணு. என்னோட ஆட்கள் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ கியூ இருக்கால தளபதி கியூ, அவன் உங்க வீட்டுக்கு நடு ராத்திரி பொன் பொருட்களோட வந்ததை என்னோட ஆட்கள் பார்த்துட்டு தான் என்கிட்ட வந்து சொன்னாங்க. நீ போய் சொல்லிட்டு இருக்காதுன்னு. இதை கேட்டோடனே மேயருக்கு செம ஷாக் ஆகுது. அப்படின்னா நீ உன்னோட ஆட்களை அனுப்பி என்ன ஃபாலோ பண்ண சொன்னியான்னு டியோனும் ஆமா சொல்லல. அப்படின்னா எப்படி நீ பண்ணக்கூடிய பித்தலாட்டம் எனக்கு தெரியும்னு மேயரும் நான் என்ன உன்னோட அடிமையா, எதுக்காக என்ன ஆட்களை வச்சு ஃபாலோ பண்ண சொல்லிட்டு இருக்கேன்னு. அப்ப அங்கிள் டியோன் சொல்றாங்க ஒரு விஷயத்தை மறந்துடாத, உன்னோட நாடு உன்னோட வீடு எல்லாருமே சந்தோஷமா வீட்டுல தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோட படை வீரர்கள் உங்க நாட்டை காவல் காக்குறதுனால மட்டும்தான். சோ அத மறந்துட்டு என்கிட்ட என்னமோ எல்லா பவரும் உன்கிட்ட இருக்கிற மாதிரி பேசாதுன்னு மேயரும் உங்களை எதுக்காக நான் இவ்வளவு நாள் என் நாட்டுல வர வச்சுட்டு இருக்கேன் தெரியுமா, எங்களால எதுவுமே முடியாது, எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் தேவை அப்படின்றதுக்காக கிடையாது. எனக்கு உங்க மேல நிறைய மரியாதை இருந்துச்சு. எங்க நாட்டு மக்களாலேயே எங்க நாட்டு மக்களை காப்பாத்திக்க முடியும். ஆனாலும் நீங்க மிலிட்டரி பவர் கொடுக்கறப்ப நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே நம்ம ரெண்டு ஃபேமிலியுமே சமரசமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். உங்களுக்கு ஒருவேளை இஷ்டம் இல்ல அப்படின்னா எடுத்துட்டு போங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு திட்டுறாங்களா. அங்கிள் டியோனும் ஒரு விஷயத்தை மறந்துடாத, என்னால இந்த நிமிஷம் கூட ஒன்னு கொலை பண்ண முடியும்னு. அதுக்கு மேயரும் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கோவத்துல அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்தை கியூ வந்து ஹீரோயின் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்களா. அப்ப ஹீரோவும் கடைசியா ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் நம்ம பண்ணணும், அதை மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா மேயர் நம்ம பக்கம் வந்துருவாருன்னு. கியூவும் நீங்க சொன்ன மாதிரி நம்மள அட்டாக் பண்ண வந்தானுங்கல்ல வழியில, அவனுங்க யூஸ் பண்ண எல்லா அம்பையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணி நம்மளால மேயரை ஏமாத்த முடியும்னு. ஹீரோவும் ஆமா இதுதான் கரெக்டான டைமிங், நானும் வரேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து இதை பண்ணலான்னு ஹீரோயின் முறைச்சு பாக்குறாங்க. ஹீரோவும் எனக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்ல ஹீரோயினும் உனக்கு ஒன்னும் சரியாகல, கையில பாரு எவ்வளவு பெரிய கட்டணா போட்டு கொடுத்துட்டு இருக்கேன், நீ ஒண்ணு போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. ஹீரோவும் கியூ இத பாரு எனக்கு சரியாயிடுச்சு தானேன்னு கேட்க ஹீரோயினும் இத பார்த்தா உனக்கு சரியான மாதிரியா தெரியுது கியூ சொல்லு அப்படின்னு கேக்குறாங்களா. கியூவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இவங்க ரெண்டு பேர் சண்டையில நம்மள மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு. எனக்கு தான் உடம்பு சரியில்லை, நான் கிளம்பி போறேன், இந்த வேலையை நானே முடிச்சுட்டு அப்படின்னு வெளியில போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட இப்படியே என்னால எவ்வளவு நாளைக்கு ரூம்ல இருந்துட்டு இருக்க முடியும், நான் சரியாயிட்டேன், வேலை செய்யணும்லான்னு. ஹீரோயினும் இன்னும் சரியாகட்டும், அதுக்கப்புறமா வேலை செய், இப்போதைக்கு அமைதியா இரு அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் மேயர் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்கல்ல நடுராத்திரி, அந்த நேரத்துல கியூவும் டியோவும் சேர்ந்து முகமூடி வேஷம் போட்டுட்டு எங்களோட தலைவர் டியோனை எதிர்த்து பேசிட்டு நீ வீடு போய் சேர்ந்துருவியாடா அப்படின்னு மேயரை வழியிலேயே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல லியான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வராங்க. சண்டை போடுற மாதிரியே சண்டை போட்டு தள்ளி போயிடுறாங்க. அப்போ ஒரு அம்பு மேயரோட கேரியர் மேல விழுமா, அந்த அம்பை பாக்குறாங்களா, அதுல டியோனோட நேம் இருக்கும். சோ அங்கிள் டியோன் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியதா, அவன் அடிக்கிறதுக்கே ஆள் அனுப்பிட்டானான்னு ரொம்ப கோவப்படுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் லியான் கியூ எல்லாருமே சண்டை போடுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவரை நம்ப வைக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும், ரத்தக்கரை உன் மேல இருக்கணும், என்கிட்ட கொஞ்சம் சாயம்லாம் இருக்கு, இந்த பூசிக்கோ அப்படின்னு பயங்கரமா ஆக்டிங் பண்றாங்க. அப்ப மேயரும் நான் இவங்க யாரையுமே சும்மா விட மாட்டேன், லியான் நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரேன் அப்படின்னு ஓடி வராங்களா. கியூவும் நான் ஓடுறேன் அப்படின்னு அங்க ஓடி போயிடுறாங்க. இப்போ மேயர் வந்துட்டு நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு கேக்குறதுக்கு லியாங்கும் நான் நல்லா தான் இருக்கேன்னு, ஆனா உங்களோட பேசல ரத்தமா இருக்கேன்னு கேக்குறதுக்கு இது ஏன் ரத்தம் கிடையாது அவனுங்களோட ரத்தம், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொன்னோடனே மேயரும் என்ன உடனே ஹீரோயினை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போங்க அப்படின்னு லியாங்கும் ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அங்கிள் டியோனோட அசிஸ்டன்ட் ஓடி வந்து அங்கிள் டியோன் கிட்ட மேயர் ஹீரோயின் பக்கம் சாஞ்சிட்டாங்க, ஹீரோயின் கொடுக்கிற விதைகளை அக்செப்ட் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு அணை கட்டுறதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க. அவன் அப்படியே நமக்கு ஆப்போசிட்டா மாறிட்டானு அங்கிள் டியோனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லா
எல்லாத்தையுமே அடிச்சு உதைச்சிட்டு அவங்களுக்கு அணை கட்டணும் அப்படின்னா நிறைய ஆட்கள் வேலைக்கு தேவைப்படுவாங்க. என்னோட ஆட்கள் தானே படை வீரர்கள்னு நிறைய பேர் இருக்கக்கூடியது. அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு இந்த ராத்திரியோட ராத்திரியா நம்ம கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறமா இவன் யாரை வச்சு வேலை செய்யறான், யாரை வச்சு நாட்டை பாதுகாக்கிறான் அப்படின்றத நானும் பாக்குறேன்னு அங்க இருந்து கிளம்ப ரெடி ஆயிட்டாங்க. அசிஸ்டன்ட் ஓகே அப்படின்னா அவங்களோட வேலையை செய்யறதுக்காக போறாங்களா. இப்ப அங்கிள் டியூன் அவங்களோட ஆர்மர் எல்லாத்தையுமே எடுத்து போடுறதுக்காக ஒரு ரூம்குள்ள போனா கியூ பின்னாடி இருந்து அவங்கள ஒரே குத்து, ஒரே ஒரு ஆளை கொலை பண்றதுனால எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்னா எதுக்கு போர் செஞ்சுட்டு ஒரு ஆளை மட்டும் கொலை பண்ணா போதுமே அப்படின்னு அங்கிள் டியூன் அங்கேயே கொலை பண்ணி போட்டுடுறாங்க. அசிஸ்டன்டையும் கொலை பண்ணிடுறாங்க. சோ அடுத்த நாள் காலையிலேயே படை வீரர்கள் எல்லாருமே வந்து நாங்க இப்ப என்ன பண்றது, எங்களோட தலைவர் இறந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே மேயரும் அவர் உயிரோடு இருந்தது வரைக்கும் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதனால இன்னையில இருந்து உங்களை நாங்க எங்க நாட்டு மக்களா கன்சிடர் பண்றோம். நீங்க எங்களுக்கு அணை கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு படை வீரர்கள் எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. சோ அங்கிள் டியூனோட மொத்த பிளானும் ஒரே நிமிஷத்துல காலி ஆயிடுச்சு. பாவம் உயிரையுமே விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இனி ஒரு தளபதி பானி சிட்டியோட மேயரை கூட்டிட்டு வரதுக்காக போயிருப்பாங்களா. அவங்களும் நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்க ரொம்ப சந்தோஷமா செய்ய வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தா அங்க ஜிந்துவோட மேயரும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எலியும் பூரையும் மாதிரி பார்த்த உடனே அடிச்சுக்கிறாங்க. உன்னை யார்டா இங்க கூப்பிட்டு விட்டது, நீ எல்லாம் இருந்த அப்படின்னா எப்படி எங்களால அணை கட்ட முடியும் அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் தான் நான் இந்த வேலையை கொடுக்க போறேன். சோ ரெண்டு பேருமே எலியும் பூனையும் மாதிரி அடிச்சுக்காம இந்த அணையை டீடைல்டா எனக்கு கட்டி கொடுங்க, அதோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்றாங்க. ரெண்டு பேருமே ஒருத்தர் முறைச்சு பாத்துக்கிறாங்க. இருந்தாலும் ஒத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல லியாங் வந்துட்டு ஹீரோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு ஒரு துண்டை கொடுக்குறாங்களா. அதுல சான் இறந்து போயிட்டாங்க. இப்ப ஆட்சியை சான் பேங் தான் பிடிச்சிருக்காங்க. சுமியை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு செம ஷாக்கா இருக்கு. சுமி இப்ப சேஃபா தான் இருப்பாளா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே நேரத்துல சுமி என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கா, பைசு சிட்டியோட பார்டர் லைனை கிராஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கா. அப்ப காவலாளிகள் வந்துட்டு சுமியை தேடிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்க கேரியர்ல இருக்கக்கூடிய பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சுமியும் நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு வெளியில பேச காமிக்கிறா. அவளோட பேஸ்ல தான் இப்ப அந்த அடையாளம் இல்லையே, அதனால நீங்க இல்ல நீங்க போகலாம், நாங்க சுமி அப்படின்னா ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களோட அரசரோட ஒய்ஃப் அவங்க இறந்து போகும்போது அவங்க அவங்களோட ஒய்ஃபை அரண்மனையிலே வச்சிருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனாலதான் எங்களோட அரசரோட கடைசி ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அவங்களோட ஒய்ஃபை தேடிட்டு இருக்கோம்னு சுமியும் நல்லது அப்படின்னு சொல்றாங்களா. காவலாளிகள் கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அவங்களோட தம்பி உள்ள போயிட்டு சுமி இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. சுமியும் நம்ம இங்க இருக்கிறது வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். ஜயச்சயா இப்ப அவன் மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். அதனால பைசு சிட்டில இருக்கக்கூடிய ஜயச்சயா கிட்ட என்ன கூட்டிட்டு போனு. அவங்க தம்பியும் ஓகே அப்படின்னு பைசு சிட்டியோட ஜயச்சயாவை பாக்குறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஜயச்சயாவை பாக்குறதுக்கான இடமும் வந்துருச்சா. அப்ப கீழே இறங்கி சுமி நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உள்ள போய் பாக்குறாங்களா. அப்ப சுமி மறுபடியும் அந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவனே கோவம் வந்துருச்சு. சுமி எதுக்காக அந்த சிம்பலை திரும்பவும் வரைகிற, இது உன்னோட தலையில இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே உன்னை பிடிக்கிறதுக்காக வருவாங்கன்னு. அதுக்கு சுமி சொல்றாங்க இப்ப நம்ம பைசு சிட்டிக்கு வந்தாச்சு, ஜயட்டாய் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். ஆனா அதுக்கு இந்த சிம்பல் எனக்கு ரொம்பவே முக்கியம், இந்த சிம்பல் என் தலையில இருக்கிறது வரைக்கும் மட்டும்தான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. அதுக்கு அவங்க தம்பியும் ஆனா இந்த சிம்பலும் தலையில இருக்கிறது வரைக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை தானே வந்துட்டு இருக்குன்னு சொன்னோடனே சுமிக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு எவ்வளவு தைரியம்டா, இவ்வளவு நாள் எனக்கு கீழே இருந்துட்டு இப்ப என்னையே எதிர்த்து பேசிட்டியா, எனக்கு அதிகாரம் இல்லாத உடனே பாரு இந்த அதிகாரத்தை நான் திரும்ப இழப்பேன், சோ நான் சொல்றதை மட்டும் செய் அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. அவங்க தம்பியும் சரி ஓகே அப்படின்னு ஜயட்டாய் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க கட் பண்ணா ராத்திரி ஆயிடுச்சா. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்ப எல்லாத்தையுமே நம்ம பெர்ஃபெக்ட்டா முடிச்சிட்டோம்ல, சோ நீ எனக்கு ஏதாவது ரிவார்டு கொடுப்பியான்னு. ஹீரோவும் அவ்வளவுதானே, நீ மேயரோட பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்காக தளபதிகள் ரெண்டு பேர் கூடயுமே சேர்ந்து போகும்போது நிறைய ஜுவல்ஸ் புதுசா செஞ்சல, அதெல்லாத்தையும் நீயே வச்சுக்கோன்னு. ஹீரோயினும் அது எல்லாம் அவங்களுக்காக செஞ்சது, அது ஒண்ணு எனக்கு வேண்டாம், நீயா ஏதாவது ஸ்பெஷலா எனக்கு கொடுன்னு. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி சரின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. சோ அடுத்த நாள் காலையிலேயே தளபதிகள் எல்லாரையுமே கூட்டிட்டு ஹீரோ மார்க்கெட்க்கு போறாங்க. தளபதிகளும் மார்க்கெட்க்கு நீங்க எதுக்காக எங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. ஹீரோ சொல்றாங்க இந்த மார்க்கெட்ல நிறைய பொருட்கள் இருக்கு, பாட்டி என்னோட அம்மா அப்படியே ஹீரோயின் நமக்கு ஹெல்ப் பண்ணால அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம்னு நினைக்கிறோன்னு. தளபதிகளுக்கு புரிஞ்சிருச்சு இவன் ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறான்னு. அதனால ஃபர்ஸ்ட் ஓடி போயிட்டு ஸ்வீட்ஸ் வாங்கலாம், ஹீரோயினுக்கு கண்டிப்பா இதெல்லாம் பிடிக்கும்னு. ஹீரோவும் இதெல்லாம் ஒண்ணு அவளுக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. அடுத்ததா கியூ ஒரு ஹேர் பின் ஸ்டோரி கூட்டிட்டு போயிட்டு இந்த ஹேர் பின் எல்லாம் அவளுக்கு வாங்கி கொடு, பொண்ணுங்களுக்கு ஹேர் பின்னா ரொம்ப பிடிக்கும்னு. ஹீரோவும் இதெல்லாம் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு வெளியில போறாங்க. லியாங்கும் அவளுக்கு புக்ஸ் வாங்கி கொடு, அவ நிறைய படிப்பால, அவளுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. ஹீரோவும் இந்த புக்ஸ் எல்லாத்தையும் அவ ஆல்ரெடி படிச்சிருப்பா, இது ஒண்ணு வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு. எல்லாருமே அப்ப எதடா வாங்கி கொடுப்பேன்னு கேக்குறதுக்கு எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஒரு துண்டை
கொடுக்கறாங்க. அத ஹீரோயின் படிச்சு பாக்குறாங்களா, அதுல போர் குதிரைகள் இருக்கும்ல, அதுல 500 குதிரைகள் ஹீரோயினோட பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஹீரோயினும் போர் குதிரைகளா, இத வச்சுட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்க, ஹீரோவும் எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு மக்கள் மேல நிறையவே பாசம் இருக்குது, உனக்கு வீட்டுக்குள்ள சும்மா உட்கார்ந்துட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கலாம் பிடிக்காது, எப்படியாச்சும் எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பேன், அதனாலதான் நான் உனக்கு போர் குதிரைகள் கொடுத்திருக்கேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, ஹீரோயினும் இதை தவிர வேற கிஃப்டே இல்லையா அப்படின்னு கேட்க, ஹீரோ வேற ஏதாவதா, நான் வேணா உனக்கு வெப்பன்ஸ் கொடுக்கவா, கத்தி வாள் இந்த மாதிரி கொடுக்கவான்னு ஹீரோயினும் வேண்டாம் 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 வேண்டாம், இந்த போர் குதிரைகளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போய் சோகமா ஒரு ரூம்ல இருக்காங்களா. டயோ போயிட்டு என்ன ஹீரோனுக்கு 500 குதிரைகளை கிஃப்டா கொடுத்தான்னு கேள்விப்பட்டேன், உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, ஹீரோயினும் அவன் என்னடி இது ரொமான்டிக்காவே இல்லாம இருக்கான், ரொமான்ஸ்னா என்னன்னே அவனுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு, டயோவும் அவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் வளர்ந்துருக்கான் அப்படின்னு லியான் சொன்னான்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனுக்கு விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும்னு ஹீரோயினும் அவன் கூட தானே லியானும் வளர்ந்தான், ஆனா லியான் மட்டும் உனக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே டயோவுக்கு வெக்கம் வந்துருச்சு. அந்த பொட்டெல்லாம் லியான் கொடுத்தாங்கல்ல அதை நினைச்சு சிரிக்கிறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் வந்துட்டு ஏய் டயோ நீ போ, நான் ஹீரோயின் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. அவன் சின்ன வயசுல இருந்தே அப்பா தாத்தா அண்ணாவை கொலை பண்ணவங்கள பழி வாங்கணும் அப்படின்னே வளர்ந்துருக்கான், அதனால அவனுக்கு இந்த மாதிரி ரொமான்ஸ் பொண்ணுங்களை பத்தின விஷயங்கள் இதெல்லாம் தெரியாதா இருக்கும், நீ தான் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு கத்து கொடுக்கணும்னு ஹீரோயினுடனே அப்படின்னா சரி ரெட் பீன் சூப் செய்றீங்களா, அதை எடுத்துட்டு நான் அவனுக்கு கொடுக்கறதுக்காக போற மாதிரி ரொமான்ஸ் பண்றேன்னு அசிஸ்டன்ட் ஓகே அப்படின்னு சூப் செஞ்சு கொடுக்குறாங்க. ஹீரோயின் கூடவே அவங்களோட மேல நிறைய செஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியே ஹீரோ கிட்ட போயிட்டு அந்த செஞ்சு ஹீரோ மேல படுற மாதிரி பண்றாங்களா. ஹீரோவும் இந்த செஞ்சு நல்லாவே இல்லைன்னு ஹீரோயினும் ஐயோ கஷ்டப்பட்டு செஞ்சு போட்டு வந்து இப்படி நாசமா போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ கிட்ட ஹீரோ விதைகளை விளைவிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட தாத்தா வானத்தை பார்த்து 2-3 நட்சத்திரங்கள் அலைநாய் வந்திருக்கும் போதுதான் விதைகளை விளைவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. யாருக்குமே அதை பத்தி தெரியவே தெரியாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து ராத்திரி மொட்டை மாடிக்கு போயிட்டு தனியா அதை பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஓ அப்படியா இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருக்கா, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. சோ நடு ராத்திரி மேல போய் நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினுக்கு நல்லா குளிருமா. அசிஸ்டனும் இந்த துணியை போத்திக்கோங்க அப்பதான் உங்களால குளிர தாங்க முடியும் அப்படின்னு ட்ரெஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் வேண்டாம் வேண்டாம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் எல்லாம் போட்டு வந்திருக்கேன், அவனோட அழகுல மயங்க வேண்டாமா, அவன் வர்றது வரைக்கும் நான் இப்படியே இருப்பேன், அவன் அப்பதான் அவனோட ட்ரெஸ் கலத்தி எனக்கு போட்டு விடுவான், அப்போ ஒரு ரொமான்டிக் சீனை நான் கிரியேட் பண்ணிடுவேன்னு. அசிஸ்டர் நீங்க நல்லா தான் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வராங்க. ஹீரோயினை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அழகுல மயங்கி நிக்கிறாங்க. ஆனா அடுத்த செகண்டே ஹீரோயின் என்ன ட்ரெஸ் போட்டிருக்க நீ, அசிஸ்டன்ட் அந்த ட்ரெஸ் கொடு, குளிராதான் உனக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா போத்தி விட்டுடுறாங்க. ஹீரோயினுக்கு ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப அசிஸ்டன்ட் அனுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா நின்று அந்த ஸ்டார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு சத்தம் கேக்குது, நான் லேட்டா வந்துட்டேன்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா பானி சிட்டியோட மேயர். நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஹீரோயின் கண்ணாலே கேக்குறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாங்க நான் தான் அவங்கள வர சொன்னேன், ஆக்சுவலி நீ சொன்னல்ல விதைகளை எப்படி விளைவிக்கிறது அப்படின்றத ஸ்டார்ஸை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இந்த விஷயத்த அவருக்கும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோயே, விதைகளை நம்ம போனதுக்கு அப்புறமா விளைவிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும்னு ஹீரோயினும் அட பாவி அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்போ அந்த பானி மேயரும் எனக்கு ஆல்ரெடி இந்த விஷயங்கள்லாம் தெரியுமே, அந்த ஸ்டார் இருக்கே இது இதை ரெப்ரசென்ட் பண்ணுது, அந்த ஸ்டார் இருக்கு இது இதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோயினும் இல்ல உங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு தலையை ஆட்டிட்டே இருக்காங்க. அப்பதான் பானியோட மேயரும் எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் அதனால கிளம்பணும் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறாங்க. ஹீரோவும் என்ன முக்கியமான வேலைன்னு கேக்குறாங்களா. அப்ப மேயர் சொல்றாங்க ஆக்சுவலி 2 பேர் நின்று இதை பார்த்தாதான் கரெக்டா இருக்கும், 3 பேர்லாம் இதை நின்று பார்த்தாங்க அப்படின்னா கன்ஃபியூசிங்கா இருக்கும், அதனால ஹீரோயினும் நீங்க பாருங்க அப்படின்னு. ஹீரோவும் 2 பேர் நின்று பார்த்தாதான் கரெக்டா இருக்குமா, சரி சரி அப்படின்னா ஹீரோயின் நீ போ, மேயர் நீங்க வாங்க, நம்ம 2 பேரும் இதை பத்தி படிக்கலாம், ஏன்னா உங்களுக்கு தான் இதை பத்தி நல்லா தெரியுமே, எனக்கு நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு மேயர் கிட்ட இருந்து ஹீரோ கத்துக்கிட்டு ஹீரோயினை அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஹீரோயினுக்கு அட பாவி அப்படின்னு செம்ம காண்டாகி அங்க இருந்து போயிடுறாங்க. ஹீரோயினா இவ்ளோ டம்பா இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருக்குது. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே ரோஜின் மேயர் ஹீரோவை கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எங்களோட விதைகளை அக்செப்ட் பண்ணதுக்குன்னு. ரோஜின் மேயரும் நீங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க, இவ்வளவு நாள் கழிச்சு என்னோட கண்ணு இப்பதான் திறக்கவே பட்டிருக்கு, டியனை நம்பி நான் ரொம்பவே மோசம் போயிருந்திருப்பேன், நல்ல வேளை நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு. ஹீரோவும் ஓகே சொல்றாங்க, நாங்க 2 நாளில கிளம்ப போறோம்னு. அப்ப மேயர் சொல்றாங்க நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறீங்களான்னு. ஹீரோவும் நானா அப்படின்னு கேக்குறதுக்கு மேயரும் நீங்க இல்ல ஹீரோயின் 2 தளபதிகளை கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அதுல ஒரு ஆளை என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என் பொண்ணுக்கு அந்த தளபதியை நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு. ஹீரோவும் கியூவா ஓகே ஓகே எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னு. மேயரும் கியூ கிடையாது, அந்த குண்டா இருந்தாங்கல்ல லியாங் அவங்கள அப்படின்றாங்க. ஹீரோவுக்கு
ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்தா லியாங் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்களா அவங்களோட தளபதிகள் எல்லாரும் கூடயுமே. அதை ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ இந்த விஷயத்த லியாங் கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்கோயே, லியாங் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான்னு. ஹீரோவும் அதை எப்படி சொல்றான் அவன் ஒத்துக்க மாட்டான்னு, பொண்ணு கிடைக்குது அதை எப்படி அவன் ஒத்துக்க மாட்டான், நான் அவன் கிட்ட போய் பேச போறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. ஹீரோயினும் ஒரு நிமிஷம் இரு, நம்ம 2 பேரும் பெட் வச்சுக்கலாமா, அவன் ஒத்துக்கிட்டான் அப்படின்னா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கிறேன். ஒருவேளை அவன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அப்படின்னா என்ன நீ என்னோட கிஃப்ட் செலக்ட் பண்றதுக்காக மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போவியான்னு. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா. ஹீரோயினுக்கு ஜாலி ஆயிடுச்சு. இப்ப ஹீரோ லியாங் கிட்ட போயிட்டு, அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல மேயரோட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கா, நீ கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கியான்னு. லியாங் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, மேயரோட பொண்ணு அழகா தான் இருந்தா அப்படின்னு சிரிக்கிறாங்களா. ஹீரோவும் அப்ப கல்யாணத்தை பேசி முடிச்சிடலாமான்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல டயோ ஹீரோயின் பக்கத்துல வராங்க. அதை பார்த்தோன்னே லியாங்கும், இல்ல நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. ஹீரோவும் என்னடா பேசிட்டு இருக்க, அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ண அப்படின்னா மேயரோட மருமகன் ஆயிடுவ, தளபதி பொசிஷன்லயே உனக்கு பெரிய பொசிஷன்லாம் கிடைக்கும் அப்படி இப்படின்னு மண்டையை கழுவ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா லியாங் திரும்பி திரும்பி டயோவை பார்த்துட்டு, இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் டயோ ஹீரோயின் கிட்ட அங்க என்ன நடக்குதுன்னு கேட்க ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்களா. டயோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதனால லியாங்க இடிச்சிட்டு போறாங்க. லியாங் பின்னாடியே போக ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் ஏய் நில்லடா அப்படின்னு. லியாங்கும் உனக்கு இதை பத்தி எல்லாம் புரியவே புரியாது போடா அப்படின்னு துரத்தி விட்டுட்டு லியாங் டயோ பின்னாடியே ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு, என்ன என்னோட கிஃப்ட் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் லியாங் டயோவை பார்க்க போயிருப்பாங்கல்ல. டயோ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்க, நீ தான் கல்யாணம் பண்ண போறியே போக வேண்டியதானே அப்படின்னு கேக்குறாங்களா. லியாங்கும் நான் ஒன்னும் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை, ஹீரோ தான் வந்து என்கிட்ட கேட்டான், ஆக்சுவலி என்னோட மனசுல இனி ஒரு பொண்ணு இருக்கான்னு. ஆனா டயோ கேக்குற மாதிரியே இல்ல, கண்டுக்காத மாதிரியே இருந்துட்டு இருக்காங்க. அதனால லியாங் கையில ஒரு குட்டி வாள் மாதிரி ஒன்னு எடுக்கிறாங்க. அது கோல்டன் கலர்ல இருக்குது. டயோ கிட்ட சொல்றாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோ நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவன் கூட எங்களை சேர்த்துக்கிட்டான், அப்போதுல இருந்தே நாங்க எல்லாருமே ஒன்னாதான் இருக்கோம், நாங்க தளபதிகள் எல்லாருமே என்ன கேட்டாலுமே அவன் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பான். அப்படிதான் ஒரு நாள் அவனுக்கு எங்க மேல இருக்கக்கூடிய பாசத்தை காட்டணும் அப்படின்றதுக்காக எங்களை ஒரு கடை கூட்டிட்டு போனான். என்னோடது குட்டி வாள், கியூவோடது பெரிய அம்பு, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆயுதத்தை வச்சு அவங்க சண்டை போடுவாங்களோ அந்த ஆயுதத்தை கோல்டன் கலர்ல குட்டியா செஞ்சு கொடுத்தா எங்களுக்கு. அது நாங்க 4 பேருமே எப்பவுமே கையில வச்சிருப்போம். போருக்கெல்லாம் போகும்போது அந்த ஆயுதங்களை வீட்டுல விட்டுட்டு போவோம். எதுக்காக தெரியுமா, ஒருவேளை போர்ல நாங்க இறந்து போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரலனா கூட அந்த ஆயுதம் எங்களை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக. எங்களுக்கு இந்த ஆயுதம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு. டயோவோ அதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு லியாங் டயோ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, இந்த ஆயுதம் தான் என்கிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப 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 விலை மதிக்க முடியாதது, எனக்கு எப்பவுமே ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடியது. சோ இன்னையில இருந்து நான் எப்பப்பெல்லாம் போருக்கு போறேனோ அப்பெல்லாம் எனக்காக இதை நீ கையில வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணுன்னு. இதை கேட்டோடனே டயோக்கு ஷாக் ஆகுது. நீ என்ன சொல்ற, இதை எதுக்காக என்கிட்ட கொடுக்குற, இவ்வளவு முக்கியமான பொருளை என்கிட்ட எதுக்காக கொடுக்குறேன்னு. லியாங் சொல்றாங்க, ஏன்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ எனக்காக எப்பவுமே வெயிட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், அதனாலதான் உனக்கு நான் இதை கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கேன், எனக்கு ஒன்ன தவிர வேற எந்த பொண்ணுமே லைஃப்ல வேண்டான்னு. டயோவுக்கு வெக்கமா வந்துருச்சு. அதனால அது ஆயுதத்தை எடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. இத 3 தளபதிகளும் தள்ளி நின்று பாத்துட்டு இருக்காங்களா. லியாங்க அலேக்கா தூக்கிட்டு வந்து, என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க, நம்ம 4 பேருமே என்னைக்குமே பிரியக்கூடாது, கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருந்தா நீ மட்டும் கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டியா, அதுவும் எங்க கிட்ட கேட்காமனு. லியான் சொல்றாங்க, நம்ம கிட்ட கேட்டுட்டா ஹீரோ கல்யாணத்தை முடிவு பண்ணான், அவன் மட்டும் கல்யாணம் பண்ணிருக்காம்ல, நானும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. எல்லா தளபதிகளுமே உனக்கு இவ்வளவு வாய் வந்துருச்சாடா, தூக்குங்கடா இவனை தண்ணிக்குள்ள போடலாம் அப்படின்னு செம ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் டயோ ரொம்ப சந்தோஷமா அந்த குட்டி கத்தியை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ பாத்துட்டாங்க. இது அப்படின்னு கேக்குறாங்களா. ஹீரோயின் வந்துட்டாங்க. ஹீரோயினுமே பாக்குறாங்க. டயோ ஒண்ணும் இல்ல, நீ போ, நாங்க மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னு ஹீரோயினை கூட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாங்க, நான் லியாங்க கொடுத்த கிஃப்ட எதுக்காக டயோ வச்சிருக்கா, அந்த கிஃப்ட் எப்படி அவ கையில போச்சுன்னு. ஹீரோயினும் அதெல்லாத்தையும் விடு, அப்புறமா நீ லியாங் கிட்ட அதை பத்தி விசாரிச்சுக்கோ, ஒருவேளை டயோவும் லியாங்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்வியான்னு. ஹீரோவும் அவங்க 2 பேரும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோவுக்கு இப்போ வரைக்குமே டயோவும் லியாங்கும் லவ் பண்றாங்க அப்படின்ற விஷயமே தெரியாது, ஒன்னும் பார்த்தா கூட தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. அப்ப ஹீரோயினும் ஒருவேளை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவேன்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நான் ஓகே சொல்லிடுவேன். ஹீரோயினும் எதனால ஓகே சொல்லுவேன், ஏன்னா நாங்க தான் எனிமி ஃபேமிலியை சேர்ந்தவங்களாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோவும் இல்ல இல்ல, நீ என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தியோ அதுவும் அவ கூட வந்தியோ அப்பத்துல இருந்து அவ நீ எல்லாருமே எங்களோட வீட்டை சேர்ந்தவங்க, எங்களோட ஃபேமிலி, அதனால அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. ஹீரோயினுக்கு செம ஜாலி ஆயிடுச்சோம். அந்த சந்தோஷத்தோடய ஸ்வீட்ஸ் போய் வாங்குறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு இவளுக்கு ஸ்வீட்ஸ் பிடிக்குமா அப்படின்னா அந்த தளபதி சொன்னது உண்மைதானான்னு யோசிக்கிறாங்க.
அடுத்தது ஹீரோயின் ஹேர் பின் கடைக்கு போயிட்டு அதையும் வாங்கிக்கிறாங்க. ஹீரோ யோசிக்கிறாங்க, கியூ அப்பவே சொன்னா ஹேர் பின் ஹீரோயினுக்கு பிடிக்கும் அப்படின்னு. சரி இந்த ஹேர் பின் நல்லா இருக்கான்னு கேக்குறாங்களா. ஹீரோயினும் உனக்கு ஹேர் பின் பத்தி எல்லாம் தெரியுமான்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இல்ல நான் கியூவை கூட்டிட்டு வந்தேன்னா மார்க்கெட்டுக்கு, அப்ப அவன் தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்னு. ஹீரோயினுக்கு செம்ம காண்டாயிடுச்சு, கோபத்துல வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப டயோ வந்துட்டு என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் அவனுக்கு சுத்தமா ரொமான்ஸ் அப்படின்னா வரவே மாட்டேங்குது, இப்ப நான் என்ன பண்றதுன்னு. அதுக்கு டயோ கையில அந்த குட்டி கத்திய வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா. ஹீரோயின் அதை பார்த்து சிரிச்சுட்டே, உனக்கு என்னப்பா லியாங் நல்லா ரொமான்டிக்கா அவனுக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு கொடுத்துருக்கான், ஆனா இந்த ஹீரோவை எப்படி கரெக்ட் பண்றது அப்படின்றதே எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ இவங்க செலக்ட் பண்ண எல்லா கிஃப்டோடையுமே வராங்க. ஹீரோயின் அதை பார்த்துட்டு, என்ன நான் வாங்கின எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கேட்க ஹீரோவும் கூடவே என்னோட அம்மாவுக்கு பாட்டிக்கெல்லாம் நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்கேன், அது மட்டும் இல்லாம அங்க எனக்கு இந்த கிளிப் பிடிச்சிருந்துச்சா அதை உனக்காக நானே செலக்ட் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. ஹீரோயினுக்கு செம சந்தோஷம் ஆயிடுச்சு, ஹீரோ நமக்காக ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு. டயோவும் பாத்தீங்களா அவனுக்கு உங்க மேல அக்கறை இருக்குன்னு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான், நான் மட்டும் ஊருக்கு திரும்ப இப்ப போகவே மாட்டேன், ஊருக்கு போயிட்டா இவன் இந்த வெர்ஷனை என்கிட்ட காட்டவே மாட்டான், அதனால ஊருக்கு போறதை டிலே பண்ணணும், உடனே பாரியோட மேயரை கூப்பிட்டு விடு, நான் ஊருக்கு போகாம இவனை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறதுக்கு பிளான் பண்ண போறேன்னு ஏதோ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. சோ ஹீரோ கொஞ்சமா ஹீரோயினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்புறமா என்ன நடக்க போகுது, ஹீரோயின் எப்படியெல்லாம் ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you friends, take care, bye bye.